everyone. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கிராஃப்ட்ல நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டர் தான் மேக் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டர் மேக் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ப்ராஜெக்டர் அப்படின்னா என்ன? ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய விஷயத்த பெருசு பண்ணி காட்டும் இல்லையா, அதுதான் நம்ம ப்ராஜெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்டர் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல, ஸ்கூல்ஸ்ல இந்த இடத்துலலாம் அதிகமா இந்த ப்ராஜெக்டர் இருக்கும். இப்போ நான் அந்த ப்ராஜெக்டரை நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிச்சிட்டேன். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் கப்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேப்பரை வச்சு அவங்க அடைச்சிருப்பாங்க. இப்போ நீங்க உங்களோட கட்டரை எடுத்து அந்த பின்னாடி இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் வந்து இதுக்கு மேல போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பர்மனன்ட் மார்க்கரை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டிராயிங்கை நீங்க வரைஞ்சிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்க ரூம்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. யார் ரூம்ல பாத்தீங்கன்னா 2 லைட் எரியுது, அந்த 2 லைட் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த டார்ச் எடுத்துக்கோங்க. டார்ச் எடுத்துட்டு இந்த பேப்பர் கப்ல பாத்தீங்கன்னா இந்த இன்சைட் இருக்கு இல்லையா, இந்த இன்சைட்ல வச்சு வால்ல இப்படி காட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்மளோட இந்த டிராயிங் இந்த வால்ல கட்டுற தெரியுது இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் சூப்பராகவே ஒர்க் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயம் கூட நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க இந்த டார்ச் எடுத்துட்டு நீங்க பேப்பர் கப்ல காமிச்சு, இப்ப அதுல இன்னொரு லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேப்பர் கப் இன்சைடா அதே மாதிரி பண்ணிட்டு நீங்க அப்படி கிட்டத்துல கொண்டு போனீங்க அப்படின்னா இது அப்படியே குட்டி ஆகும். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நான் திருப்பி வச்சுக்கிறேன். கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி ஆகும். இதே நான் அப்படியே இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இது நல்லா பெருசா வருது. திரும்பி உள்ள கொண்டு போறேன், குட்டியா இருக்கு. திரும்பி இருக்கிற பெருசா இருக்கு. இதே மாதிரி நம்ம இந்த ப்ராஜெக்டர்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்டர் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று டிரான்ஸ்லேஷன், இன்னொன்று டிரான்ஸ்லூஷன், தேர்ட் ஒபேக். இப்போ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த செலோ டேப் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதுதான் டிரான்ஸ்பரண்ட். இப்போ எனக்கும் உங்களுக்கும் நடுவுல நம்ம நல்ல ஒரு பிளெயின் கிளாஸ் வச்சோம்னா என்னோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது டிரான்ஸ்பரண்ட். இப்போ நம்மளோட இந்த செலோ டைப்புமே டிரான்ஸ்பரண்ட் தான். ஏன்னா இப்போ நான் இங்க இருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா, நான் என் கை வைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இப்போ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட ஃபேஸ் அப்படி கிளியரா தெரிஞ்சிடும். அதான் நம்ம டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே டிரான்ஸ்லூஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கேரி பேக் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேரி பேக் எடுத்துட்டு என் ஃபேஸுக்குள்ள நான் வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு கொஞ்சம் பிளர் அடிச்ச மாதிரி தெரியும் இல்லையா, இதுதான் டிரான்ஸ்லூஷன். அதாவது கொஞ்சம் கிளியராகவும் கொஞ்சம் கிளியர் இல்லாமையும் இருக்கிறது தான் நம்ம டிரான்ஸ்லூஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டா ஒபேக். ஒபேக் அப்படின்னா இங்க எனக்கும் உங்களுக்கும் நடுவுல நம்ம ஒரு டோர் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். இந்த டோர்ல என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இது ஒபேக். இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட்னா என்ன, டிரான்ஸ்லூஷன்னா என்ன, ஒபேக்னா என்ன, அப்புறம் இந்த ப்ராஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா. நீங்களும் இந்த ப்ராஜெக்டரை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் இந்த ஒரு மேஜிக்கை ஷோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.